ஓபிஎஸ் அவர்கள் மறுபடியும் திமுக தான் ஆட்சிக்கு வரும், மக்கள்லாம் அப்படித்தான் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கூட்டம் வச்சுருக்காரு. எடப்பாடியார் அவர்கள் எடுத்த முடிவு மிகச்சரியான முடிவுங்கிறத எடப்பாடியார் சொல்லி கொண்டு இல்லை, ஒரு 2 மாதங்களுக்கு ஒரு முறை ஓபிஎஸ் நிரூபித்து கொண்டிருக்கிறார். அம்மா உயிரோடு இருந்தால் அவர் போய் ஸ்டாலினை பார்ப்பாரா? இவர் ஸ்டாலினை புகழ்ந்து பேசுவாரா? என்ன உண்மையான அதிமுக தொண்டன் திமுக காரன் வீட்டை கூட திரும்பி பார்க்க மாட்டான். மக்கள் மனங்களை திருடி அதன் மூலமாக வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவதை விட்டுவிட்டு ஓட்டை திருடி விட்டார்கள்ங்கிறதெல்லாம் தவறான முன்னுதாரணமாக. அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலையும் தெலுங்கானாவிலையும் நீங்கள் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்காங்க, எதை திருடினீங்க? ஒருவேளை வாக்கு திருட்டு நடந்தாலும் கூட நீங்கள் தான் பண்ணணும்னு அமைச்சர் ஜெயக்குமார் கூட சொல்லியிருக்காரு. நிச்சயமாக தமிழகத்தில் இருக்க அரசு ஊழியர்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் தானே செய்ய போகிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் இவர் ராகுல் காந்தி அவர்களை ரொம்ப புகழ்ந்து பேசக்கூடிய சூழல் இருக்குது. இந்த ஆட்சி சரியான திசையில் பயணிப்பதாக யாரும் கருதவில்லை, உதயநிதி அன்கோவை தவிர. அதனால் தூக்கி எறியப்பட வேண்டிய கட்டத்தில் தான் இந்த ஆட்சி இருக்குங்கிற கருத்து. இந்த கூட்டணி திமுக கூட்டணி கான்கிரீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. எப்படி மக்கள் நல கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி சென்ற அந்த 2016 நடந்துச்சோ, 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2026 அதே போல் இந்த கூட்டணி தூக்கி எறியப்படும். சாம்சங் தொழிற்சாலையில் தொழிற்சங்கத்துக்கு அங்கீகாரம் கேட்டு போராடின போது அன்றைக்கி கம்யூனிஸ்டுகள் வேதனைப்பட்டு சொன்னாங்களா இல்லையா? வேங்கவயல் பிரச்சனையில் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அதே கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களை அக்யூஸ்டாக மாற்றிட்டாங்கன்னு சொல்லி திரும்பவே புலம்புகின்றார். அப்போ என்னத்திற்காக அங்கே ஒட்டி கொண்டிருக்கிறீர்கள்? ஏறக்குறைய 35,000 கோடி ரூபாய்க்கு விவசாய கடன் தள்ளுபடியை எடப்பாடியார் அறிவித்தார். ஏறக்குறைய 17,000 கோடியை கொடுத்தாங்க. மிச்சம் இருக்கிற கோடிகளை நீங்கள் கொடுத்தீங்களா? விவசாய கடன் தள்ளுபடியை கொடுத்தீங்களா? கட்டிங்க்கும் கமிஷனுக்கும் தானே இன்றைக்கி ஸ்டாலின் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே தானங்க இங்கே தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைகளே நடந்துச்சு. தன்னுடைய குடும்பத்திற்கு மட்டும் விடியலை தேடிக்கொண்ட மு.க. ஸ்டாலின் அவர்களை மக்கள் மன்றத்தை விட்டு தூக்கி எறிவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் காசிநாத பாரதி நம்ம இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தமிழகத்தில் இந்த வாக்காளர் திருத்த முகாம், சிறப்பு திருத்த முகாமுக்கு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. இது தொடர்ந்து திமுக என்ன குற்றச்சாட்டுதுன்னா, முதல்வர் ஸ்டாலின் அவருடைய அறிக்கையில் இந்த வாக்காளர் திருத்தம் நடந்தால் பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்களோட வாக்குகளை திருடி விடுவார்கள். அதிமுக மக்களை தேர்தல் மூலமாக மக்களை சந்திக்க தைரியம் இல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணி மறைமுகமாக தேர்தல் வெற்றி பெற இந்த மாதிரி முறையிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு வச்சுருக்காரு. உண்மையிலே அந்த வாக்காளர் திருத்த முகாம் பட்டியலின மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் எதிரானதா? அப்படி இது வாக்கு திருட முடியுமா சார்? ஆடத்தெரியாதவர்கள் முற்றம் கோணல்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்து மக்கள் மன்றத்திலே மக்களிடம் சென்று சேர வேண்டிய திமுக தனக்கு கொடுத்த வாய்ப்பை தவறவிட்டு விட்டது. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இன்றைக்கு உதயநிதி அன்கோவை தவிர ஒட்டுமொத்த தமிழக மக்களும் தூக்கத்திலே இருக்கிறார்கள், துயரத்திலே இருக்கிறார்கள். விடியல் என்று சொல்லி தன்னுடைய குடும்பத்திற்கு மட்டும் விடியலை தேடிக்கொண்ட மு.க. ஸ்டாலின் அவர்களை மக்கள் மன்றத்தை விட்டு தூக்கி எறிவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். இந்த வரலாற்று உண்மை தெரிந்ததால் தான் இதை சொல்லிக்கிட்டு அவர் தெரிகிறாரு. நான் என்ன கேட்குறேன், ராகுல் காந்தி அவர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால், மக்கள் மனங்களை திருடி அதன் மூலமாக வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவதை விட்டுவிட்டு ஓட்டை திருடி விட்டார்கள்ங்கிறதெல்லாம் தவறான முன்னுதாரணமாக. அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலையும் தெலுங்கானாவிலையும் நீங்கள் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்காங்க, எதை திருடினீங்க? அங்கே நீங்கள் ஓட்டை திருடினீங்களா? என்ன பஞ்சாபில் ஆம் ஆத்மி ஜெயிச்சுதே, அப்போ அங்கே அதை யார் திருடினா? இப்படியெல்லாம் கொஸ்டின் வரும். அதாவது நம்ம ஜெயித்தா அது ஜனநாயகம், அடுத்தவங்க ஜெயித்தா ஜனநாயக விரோதம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தவறான சமீட்சையாக அமையும். இன்றைக்கி தமிழகத்தில் மிகப்பெரிய நல்லாட்சியை தருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க மக்கள். அது என்ன ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஓட்டுகள் மட்டும்னு சொன்னால், நீங்கள் இப்போ இன்றைக்கி 1000 ரூபா கொடுக்குறீங்களே மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி, அது நீங்கள் ஒடுக்கப்பட்ட பட்டியலின சமுதாயத்திற்கான SC/ST மக்களுக்கான 2500 கோடி ரூபாயை மடைமாற்றம் செய்து விட்டீர்கள்னு SC/ST கமிஷன் உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கு, ஞாபகம் இருக்கா? அது யாருக்கு எதிரானது? அந்த 2500 கோடி ரூபாய்ங்கிறது யாருக்கானது? ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த லட்சக்கணக்கான மாணவர்கள் கல்வி பயிலுவதற்கான தொகை. அதை திருடி நீங்கள் ஓட்டு வாங்குறதுக்காக 1000 ரூபா கொடுக்குறீங்கிறது மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அம்மா மிகச்சரியாக செஞ்சாங்க. விலையில்லா மடிக்கணினிகளை கொடுத்தார்கள், விஞ்ஞான ரீதியாக கல்வி பயில்வதற்கு மிதிவண்டிகளை கொடுத்தார்கள். அப்படி ப்ரொடக்டிவான வழியில் நீங்கள் கொடுக்காம
ரூபாயை நேரடியாக டெபாசிட் செய்வதால் என்ன வந்து விட போகிறது? அதையும் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்து மக்களுடைய இதை நீங்கள் எடுத்து கொடுத்துட்டு, உங்களுடைய ஒன்றிய செயலாளர் தானங்க சேலத்தில் ஒரு மாரியம்மன் கோயிலுக்குள்ளார ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் போயிட்டாருன்னு நீ எப்படா இங்கே வந்தேன்னு கேட்டாரா இல்லையா? நீங்கள் படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமா கோயில், எப்பயுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேலை. இன்றைக்கு நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தாலுக்காவில் 1000 பேர்களுடைய கிட்னிகள் திருடப்பட்டிருக்கின்றனன்னு சொல்லி வினித் கமிஷன் ரிப்போர்ட் வந்திருக்கு. வினித் யாரும் இல்லை, உங்களுடைய சுகாதாரத்துறையினுடைய இணை இயக்குனராக இருக்கின்ற வினித் ஐஏஎஸ்னுடைய ரிப்போர்ட்டு தான் இப்போ 1000 பேர்களுடைய கிட்னிகள். அந்த மக்கள் யார்? ஒடுக்கப்பட்ட அந்த பகுதியில் நெசவு தொழிலை செய்து கொண்டிருந்த மக்கள். நீங்கள் நெசவு தொழிலில் வந்து முடக்கி போட்டதால், மின்சார கட்டணத்தை முன்மடங்கு ஏற்றியதால் அந்த தொழிலை விட்டுவிட்டு இருக்கின்ற கிட்னியை விற்று சாப்பிடுகின்ற அளவிற்கு. அதை விட கொடுமை என்னென்னா, அவர் வினித் ஐஏஎஸ் எழுதுகின்ற அந்த ரிப்போர்ட்டில் அவங்க வந்து குறையே சொல்லலை. எங்களுக்கு 5 லட்ச ரூபா தர்றேன்னு அழைச்சிட்டு போய் பண்ணினாங்க, 1 லட்சம் தான் கொடுத்துருக்குறாங்க, மிச்சம் 4 லட்சத்தை வாங்கி கொடுங்கங்கிற அளவில். அப்போ மக்களுடைய வறுமை நிலை இன்றைக்கு எங்கே சென்று கொண்டிருக்கிறது? அந்த கிட்னியை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மன்னச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற கதிரவனுடைய நடத்துகின்ற தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் இந்த மாதிரி கிட்னி திருட்டுகள் நடந்து அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் மட்டும் டிப்பாட்டி வச்சுருக்கீங்க. அதில் ஒழுங்காக நீங்கள் வழக்குகளை நடத்தலைன்னு சொல்லி சதீஷ்குமாருங்கிற ஒரு வழக்கறிஞர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை மதுரை உயர்நீதிமன்றம் ஏடிஜிபி பிரமணன் சின்ஹா அவர்கள் தலைமையில் அமைக்குது. அந்த உங்களுடைய அதிகாரி பிரமணன் சின்ஹா அவர்களை நியமித்ததை எதிர்த்து நீங்களே உச்சநீதிமன்றத்துக்கு போகிறீர்கள். உச்சநீதிமன்றம் உங்களுக்கு தலையில் ஒரு கொட்டு வச்சு எஸ்ஐடி கரெக்டாக தானே பண்ணுது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ இதெல்லாம் யாருக்கான ஒட்டுமொத்தமாக செயலிழந்து விட்டது அரசு இயந்திரங்கிறத தான் சொல்ல வர்றோம். சென்ற வாரத்தில் தஞ்சை கடைமடை எங்களுடைய தஞ்சை மண்டலத்தில் வந்து பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள், கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அங்கே வந்து ஆய்வு நடத்துகிறாரு. எல்லா இடங்களிலும், குறிப்பாக கண்ணத்தங்குடி, ஒரத்தநாடு, பல்வேறு பகுதிகளில் நெல் மூட்டைகள் இன்றைக்கி கூட வந்து இணையதளத்தில் சோசியல் மீடியாவில் வந்துக்கிட்டு இருக்குது. வடுவூர் பகுதியில் அந்த குடோனில் ஏற்றப்பட்ட அந்த இது வந்து அப்படியே நெல் இதாக முளைத்து இருக்கிறது என்று சொன்னால், லட்சக்கணக்கான மக்கள் வந்து உயிரை பணயமாக வைத்து விவசாய தொழிலை இன்றைக்கி லெவலில் விவசாயத்தை நம்பி பிழைப்பு நடத்துவது என்பது மிக கொடூரமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டது. இன்றைக்கி விவசாயங்கிறது ஒரு கடைக்கோடிக்கு தள்ளப்பட்டு விட்டது. இன்றைக்கும் விவசாயத்தை பண்ணுறாங்கன்னா அது ஏறக்குறைய ஒரு தியாகம். அப்படி பண்ணினதை கூட நீங்கள் கொள்முதல் பண்ணாமல் விலை அதை வந்து முளைத்து போயிருக்கிறது. ஒரு லேடி ஒருத்தவங்க சொல்கிறாங்க அவங்க விவசாயமே செய்யலைங்கிறாங்க. நாங்கள் சொல்கிறது உண்மையாக இல்லை. இன்றைக்கி வந்து அவங்க வந்து ஜிபிஎஸ் லொக்கேஷனோடு போட்டிருக்காங்க, வடுவூர் சென்டர்லேருந்து போட்டிருக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் சும்மா சொன்னால் நீங்கள் பொய்ன்னு சொல்லுவீங்கிறதுக்காக அந்த நிலையை முளைத்து போன மூட்டைகளோடு. இன்றைக்கு எந்த துறையில் நீங்கள் வந்து ஷைன் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள்? எதுலேயுமே பண்ணலை. அனைத்து துறைகளிலும் தோல்வி அடைந்திருக்கீங்க. விவசாயத்திலையும், ஒட்டுமொத்தமாக விவசாயத்திலையும் நீங்கள் வந்து ஏறக்குறைய வந்து 35,000 கோடி ரூபாய்க்கு வந்து விவசாய கடன் தள்ளுபடியே எடப்பாடியார் அறிவித்தார். கடைசி 2021 நம்மளுடைய அரசு முடிவுன்ற கால தருவாயில் ஏறக்குறைய 17,000 கோடியை கொடுத்தாங்க. மிச்சம் இருக்கிற கோடிகளை நீங்கள் கொடுத்தீங்களா? விவசாய கடன் தள்ளுபடியை கொடுத்தீங்களா? கொடுக்கல. ஹெக்டருக்கு கிட்டத்தட்ட வந்து 17,000 ரூபா வந்து வறட்சி நிவாரணம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, பயிர் இன்சூரன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏதாவது இப்போது வந்திருக்கா? விவசாயிகள் ஏற்கனவே கண்ணீரும் கம்பளையுமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு போராடி அவர்கள் உருவாக்குகின்ற ப்ரொக்யூர் பண்ணுற அந்த நெல்லையாவது நீங்கள் எடுப்பீங்களான்னா அதையும் எடுக்கவில்லை. மூட்டைகளை எடுப்பதற்கான இதையே செய்யலை. ஏற்கனவே சென்ற ஆண்டில் வந்த மூட்டைகளே அங்கே குடோனில் கிடக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்களே. எங்கள் வேதாரண்யம் பகுதியில் இதில் வந்து கோயில்பத்து பகுதியில் ஆசியாவிலேயே பெரிய குடோன் வந்து அங்கே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா லாரிகள் இல்லைங்கிறாங்க, சாக்கு மூட்டைகள் இல்லைங்கிறாங்க. அப்போ இதை வந்து இந்த மாதத்தில் குறுவை சாகுபடி வரும். ஏறக்குறைய வந்து விவசாயம் இது வந்து அந்த தண்ணீர் மேட்டூர் அணை தண்ணீர் வந்ததுனால வந்து ஏறக்குறைய 3 லட்சம் ஏக்கர் அதிகமாக விவசாயம் நடந்திருக்கு. அப்போ அந்த மூட்டைகளை எல்லாம் ப்ரொக்யூர் பண்ண வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய அதிகாரிகள் அங்கே வந்து மெத்தனமாக இருந்திருக்கிறார். இப்போ இந்த லாரிகளில் கூட வந்துட்டு அந்த லாரி உரிமையாளர் சங்கத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே லோக்கலில் இருக்க லாரி உரிமையாளருக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை, இவங்க இந்த கான்ட்ராக்ட் மூலமாக கொடுத்துறாங்க, பெரிய நிறுவனங்கள் அதிக லாபம் சம்பாதிக்கிறதுக்காக விட்டுறாங்க. ஸோ லோக்கல் லாரிகளுக்கு முன்னுரிமை கொடுக்காம தான் இந்த மாதிரி பிரச்சனை ஆகுது, பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. மொத்த லாரியுமே யாரோ ஒரு தனிநபருடைய பேரில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. கான்ட்ராக்டை மொத்தமாக விட்டுட்டு கமிஷன் வாங்குறது தானே உங்களுக்கு எல்லாமே. சப் கான்ட்ராக்டாக விட்டுறாங்க. சப் கான்ட்ராக்டாக அவங்க விட்டுட்டு எல்லாமே கமிஷன், கட்டிங்க்கும் கமிஷனுக்கும் தானே இந்த இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அரசு வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே தானங்க இங்கே வந்து தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைகளையும் நடந்துச்சு. அவங்க 23,000 வாங்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அந்த 23,000 நம்பி தான் இருப்பாங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, வாடகை, குடிநீர்,
சென்னையில் வந்து குடிக்கிற நீர் முதற்கொண்டு காசு கொடுத்து தான் வாங்கி ஆகணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 23,000க்கு அவன் ஷெட்யூலில் 28,000க்கு வச்சுருப்பான். 5,000 பற்றாக்குறை பட்ஜெட்டில் வச்சுருப்பான். நீங்கள் அவனை போய் 16,000க்கு போடான்னு சொன்னால் எப்படி அவன் போவான்? அவன் ஏன் போராடுறான்? நடுத்தருவில் கடந்து 20 நாள் 30 நாள் சாப்பிடாம கடந்து போராடினான்னா, நீங்கள் வந்து கூலாக போய் கூலி படத்தை பார்த்துட்டு வந்து கூலி படம் சூப்பராக இருக்குது, இங்கே கூலி காட்டு போராடுறவனை அடித்து ஏற்றுறீங்க நடு இரவில், அவனை ஏதோ போராளிகள் போல் தீவிரவாதிகள் போல் நீங்கள் கூலி படத்தை பார்த்துட்டு வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. ரோம் நகரம் பற்றி எறிந்தபோது பிடில் வாசித்த ரோமாபுரி மன்னனை போல, நீரோ மன்னனை போல நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க. மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ கூட பைசனுக்கு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் அதை தான் சொல்கிறேனே. நீங்கள் வந்து அதாவது மக்கள் வந்து வறுமையில் இருக்கிற போது வந்து அங்கே இவங்க அமைச்சர்கள் உட்காந்துட்டு மாதம் மும்மாறி பொழிகிறது மன்னா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படியா? செழிப்பாக இருக்காங்களா? ஆமாம், மிகச்சிறப்பாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்களாம். வெளில பார்த்தீங்கன்னா சோத்துக்கு வழி இல்லாமல் ஒரு காலத்தில் சொல்லுவாங்கள்ல, மன்னராட்சி காலத்தில். அப்படிப்பட்ட நம்ம நவீன கால மன்னராட்சி தானே இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கேயாவது சிஏஜி ரிப்போர்ட் வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிஏஜி ரிப்போர்ட்டில் அனைத்து துறைகளிலும் குறிப்பாக ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்லாம் சொல்கிறாங்க, அந்த அந்த ஆண்டு கணக்கு வந்து ஏப்ரல் மாதம் முடிவடை வேணுமுன்னா மார்ச் மாதம் வரைக்கும் 30% ஃபண்டு தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. கடைசி அந்த ஒரு 20 நாள் 30 நாளில் மிச்சம் இருக்கிற மொத்த தொகையையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அது மாதிரி வட்டியை கட்டுவதற்கு மட்டுமே 40% தொகையை இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணாமல் வட்டியை கட்டுவதற்கு மட்டுமே தொகையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை சிஏஜி அறிக்கை சொல்லுது. என்ன, ஒட்டுமொத்தமாக நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டீங்கிற கருத்தை தான் நாங்கள் பதிய வைக்க விரும்புகிறோம். அப்படி நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டீங்க, உங்களை வந்து தூக்கி எறிவதற்கு மக்கள் மன்றத்தில் தயாராகிட்டாங்க. இதை தவிர்ப்பதற்கு நீங்கள் வந்து ஓட்டுகளை திருடிட்டாங்கன்னு பொய்யை சொல்லி ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டு தெரியலாம்னு நினைக்கிறீங்க. நிச்சயமாக இன்றைக்கு அப்படி இல்லை. தமிழ்நாட்டினுடைய நிலவரங்கள் இந்த ஒருவேளை இந்த வாக்காளர் சிறப்பு முகாம் நடந்தாலும் கூட இதை வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் தான் வந்து ஒருவேளை வாக்கு திருட்டு நடந்தாலும் கூட நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அமைச்சர் ஜெயக்குமார் கூட சொல்லியிருக்காரு. நிச்சயமாக தமிழகத்தில் இருக்க அரசு ஊழியர்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் தானே செய்ய போகிறாங்க. அதில் எல்லாம் போய் அதெல்லாம் வந்து ஃபோக்கஸாக இப்போ 10,000 ஓட்டு இருக்குன்னா அதில் 10 ஓட்டை தப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம்னு வைங்களேன். ஆனால் வந்து இவங்க சொல்கிற மாதிரி அதுதான் மொத்தத்தையும் பாதிக்குதுன்னா, அங்கே வந்து நீங்கள் 100 ஓட்டில் தோத்தாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். 10,000 ஓட்டு 1,00,000 ஓட்டில் தோக்குறதுல என்ன கணக்கு சொல்லுவீங்க? நான் அதே தான் திரும்ப கேட்குறோம். கேரளாவிலையும் ஆந்திரா இதுலேயும் வந்து தெலுங்கானாவிலையும் ஜெயிக்கிறீங்களா? நீங்கள் ஜெயிக்கிறீங்களா? அப்போ அங்கே மட்டும் ஜனநாயகம் ஜெயிக்குதா? இதெல்லாம் வந்து பொய்யான காரணங்களை சொல்வது. ஜனநாயகத்தில் மக்களுக்கு நீங்கள் மக்கள் நல திட்டங்களை செய்யுங்க, மக்களுக்காக போராடுங்க, அதுக்கு பிறகு நீங்கள் பேசுங்க. அதுதான் நாங்கள் கேட்குறோம். என்ன, இங்கே பள்ளிக்கரையில் வந்து இந்த சதுப்பு நிலங்கள் கிட்டத்தட்ட ஒரு இந்த மழை காலத்தில் நம்ம சென்னை காக்கக்கூடிய சதுப்பு நிலங்கள் தான். அதில் வந்துட்டு தனியாருக்கு வந்துட்டு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கு விதிகளை மீறி அனுமதி கொடுக்கப்பட்டது குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கு. எப்படி சார் பார்க்குறேன்? அதில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலங்கிறது ஏறக்குறைய 657 ஹெக்டேர் பரப்பளவில் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய சதுப்பு நிலம். தமிழகத்தில் அந்த தென் சென்னையில் அந்த வேளச்சேரியிலேருந்து ஆரம்பித்து அந்த தென் சென்னையில் இருக்கின்ற அந்த வெள்ள நீர் வடிவதற்கும் உண்மையிலே அந்த ஃப்ராஜில் ஏரியானா அந்த தளதளன்னு இருக்கும். அதனுடைய மண்ணினுடைய அமைப்பு வந்து ரொம்ப இதாக இருக்கும். அது ராம்சார் சைட்டை பொறுத்த வரைக்கும் அதிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு எந்தவித கட்டுமானங்களும் செய்யக்கூடாதுங்கிறது. ஆமாம், எந்த வித எதுவும் செய்யக்கூடாதுங்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பே ஏற்கனவே இருக்குன்னு வைங்களேன். மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை சுற்றி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஜெகநாதன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒரு வழக்கு வந்து 1995 நடந்தது. அந்த வழக்கினுடைய தீர்ப்பெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு யாருக்கு கொடுக்குறார்கள்னு தெரியல. எமரால்டுங்கிற நிறுவனத்திற்கு ஏறக்குறைய 5,000 அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுவதற்காக ஏறக்குறைய 300 ஏக்கரை 30 ஏக்கர் பரப்பளவை கொடுப்பதற்காக முடிவெடுத்திருக்கிறார்கள்னு பிரதான எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி அதாவது வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் நாம் நினைப்பதை எதை வேண்டுமானாலும் செய்வோம். அதை தாண்டி யாரும் விமர்சித்தாங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுவோம். கேட்டால் மக்கள் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்குவோம். இப்படி வந்து அவர்கள் ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் செயல்பட தொடங்கிட்டாங்களோன்னு கருத வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் தவறுகள் நடக்கக்கூடாதுன்னு தான் சட்டங்களும் உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கின்றன. அதுவும் ராம்சார் சைட்டு, அதுவும் வந்து சதுப்பு நிலக்காடு. இன்றைக்கி வந்து சதுப்பு நிலங்கள் அழிஞ்சு போச்சுன்னா வந்து அந்த பகுதியில் வந்து வெள்ளம் வடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. நீங்கள் புதுசாக உருவாக்கலனா கூட இருக்கிறத இயற்கையை அழிக்காமல் இருங்கன்னு தான் தொடர்ந்து அங்கே கட்டுமானங்களும் உறுதியாக இருக்காது. ஆமாம், கட்டுமானங்களும் உறுதியாக இருக்காது. அது எப்படி இங்கே இதில் வந்து கௌரிவாக்கத்தில் அந்த இதாகி ஒரு 100-200 பேர் இறந்து போனாங்களோ உள்ளே அமுங்கி போய், அது மாதிரி கட்டுமானங்களும் சரியாக இருக்காது. எல்லாத்துலேயுமே காசு பண்ணணுங்கிற முடிவுக்கு உதயநிதி அன்கம் வந்துட்டாங்க. அதற்கு வந்து அவர் ஸ்டாலின் அவர்களும் தூதி கொண்டிருக்கிறார். அதனால் வந்து இவங்க வந்து இதில் கட்டுமான பணிகளுக்காக கிட்டத்தட்ட 30 ஏக்கரை நம்ம விடுவதாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 5,000 குடியிருப்பு வளாகங்கள் வரப்போகிறதுன்னு. இது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம், வேறு ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். 2026 தேர்தலில் அவர்களுக்கு முடிவுரை எழுதுவார்கள்.
ஓபிஎஸ் அவர்கள் மறுபடியும் திமுக தான் ஆட்சிக்கு வரும், மக்கள்லாம் அப்படித்தான் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கூட்டம் வச்சுருக்காரு. நீங்கள் மக்கள் முடிவு எழுத போகிறாங்கன்னு சொல்கிறீங்க. எடப்பாடியார் அவர்கள் எடுத்த முடிவு மிகச்சரியான முடிவுங்கிறத வந்து எடப்பாடியார் சொல்லி கொண்டு இல்லை. ஒரு 2 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து ஓபிஎஸ் நிரூபித்து கொண்டிருக்கிறார். அம்மா உயிரோடு இருந்தால் இவர் போய் ஸ்டாலினை பார்ப்பாரா? இவர் ஸ்டாலினை புகழ்ந்து பேசுவாரா? என்ன உண்மையான அதிமுக தொண்டன் திமுக காரன் வீட்டை கூட திரும்பி பார்க்க மாட்டான். இதுதான் எங்கள் ஊரில் நாங்கள் எங்களுடைய வேதாரண்யம் தொகுதி, எங்களுடைய தொகுதி, எங்கள் ஊர் வந்து பஞ்சநதி குளம். எங்கள் பகுதியில எல்லாம் திமுக காரனா அதிமுக காரனா எதிரும் புதிருமாக தான் இருப்பாங்க. அதுதான் அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தீய சக்தி திமுகவிற்கு எதிராக உருவாக்கப்பட்ட இயக்கம். புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலையும் சரி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் சரி, தொடர்ந்து அதை யாரெல்லாம் முன்னிறுத்தி வந்து கொண்டிருக்கிறார்களோ இதுக்கெல்லாம் துரோகம் செய்வார்னு தானே இவரை கட்சியை விட்டு நீக்கினார். தான் ஒரு தகுதி இல்லாத தலைவர் என்கிறத வந்து திரும்ப திரும்ப நிரூபித்து கொண்டிருக்கிறார். சரி, அப்படி என்ன நல்லாட்சி இங்கே நடக்குதுன்னு கேட்குறேன். மக்கள் வெகுண்டெழுந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசை எப்போ தூக்கி எறிகிறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கிறாங்க. விவசாயிகள்லேருந்து ஆரம்பித்து, அரசூழியர்கள்லேருந்து ஆரம்பித்து, செவிலியர்கள்லேருந்து, போக்குவரத்து தொழிலாளர்கள்லேருந்து, இன்னும் போக்குவரத்து தொழிலாளர்கள் நிலைமையெல்லாம் வந்து ஏறக்குறைய ரொம்ப ஏறக்குறைய 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு ரிட்டையர்ட் ஆனவங்களாம் இன்றைக்கி வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கிடைக்காம இருக்கிறாங்க. அதை கூட இன்றைக்கி ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் கொண்டு போகிறதுக்கு அத்தனை பஸ் ஸ்டாண்டுகளை இப்போ பெரம்பூர் பஸ் ஸ்டெப்பை முதற்கொண்டு ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் வந்து அவங்கள்ட்டையே வந்து அங்கே வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை கட்டிக்கிடுங்கன்னு சொல்கிற லெவலுக்கு இன்றைக்கி அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மொத்தமாக தனியாரிடம் தாரை வார்ப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ அந்த இது சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் எம்இசின்னு சொல்லி, எம்இசி இங்கே வந்து பதிவு பண்ணுகின்ற இதுக்கு வந்து அவங்க வந்து அவுட் சோர்சிங் எங்கே விட்டுருக்காங்கன்னா கெல்ட்ரான் நிறுவனம், எங்கே கேரளாவை சேர்ந்த கெல்ட்ரான் நிறுவனத்தை சேர்ந்தவர் தான் இங்கே வந்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கிற தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு சம்பளம் யார் கொடுக்குறா? கெல்ட்ரான் நிறுவனம். நீங்கள் அங்கே மொத்தமாக கொடுத்து அதுலேருந்து ஒரு கட்டிங்கை வாங்கிக்கிடுவீங்க. இதானே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் நலன் சார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் அதை தான் கேட்குறோம். ஏறக்குறைய வந்து 2011 2021 21 மருத்துவக் கல்லூரிகளை தமிழகத்தில் கொண்டு வந்த அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. 21 கிட்டத்தட்ட 11 21 வரைக்கும் 49,000 அரசு ஊழியர்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக நியமித்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. 7.5% இடஒதுக்கீட்டின் மூலமாக கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து 4634 பேர் மருத்துவம் பயில்கிறார்கள். ஏழை அரசு பள்ளி மாணவர்கள், இந்த படிப்பை வந்து கனவு கூட காண முடியாத ஏழை மாணவர்கள், அவர்களுடைய பள்ளி அந்த கல்லூரி படிப்பினுடைய அத்தனை சார்ஜஸையும் அரசை ஏற்கனவே சொல்லி சட்டத்தை கொண்டு வந்தவர், 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்தவர் எடப்பாடியார். இன்றைக்கி இந்த வாரத்தில் வந்த நியூஸில் கூட பரோட்டா மாஸ்டருடைய மகனுக்கு எம்பிபிஎஸ் சீட்டுன்னு போடுறாங்க. இப்படி அற்புதமான திட்டங்களை 22,000 ஏரிகளை தமிழகத்தில் தூர்வாரி தமிழகத்தில் வறட்சியே இல்லைங்கிற நிலைக்கு இன்றைக்கு கொண்டு வருவதற்கு காரணமாக அமைந்தவர் எடப்பாடியார். பல்வேறு திட்டங்களை சொல்லலாம். அந்த கொரோனா பேரிடரில் 22 லட்சம் பேருக்கு வந்து அம்மா உணவுகள் மூலமாக விலையில்லா உணவுகளை வழங்கி லட்சக்கணக்கான பேர் உயிர் வாழ்வதற்கு காரணமாக அமைந்தவர் எடப்பாடியார். இன்றைக்கி எந்த விதமான உங்களுக்கு கொரோனா பேரிடரோ மெடிக்கல் எமர்ஜென்சியோ இல்லை, எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் கூட ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி ஆட்சியை உதயநிதி அன்கோவும் உங்களாலும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. 8 வயது குழந்தையிலிருந்து ஆரம்பித்து 80 வயது மூதாட்டி வரை இன்றைக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது. அண்ணா நகர் கற்பழிப்பு வழக்கில் உங்களுக்கு தெரியும், அந்த 10 வயதுக்கு 8 வயது சிறுமி கற்பழிக்கப்பட்ட வழக்கில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போன அந்த பேரண்ட்டை அடித்து அவர் மேலு வழக்கு. இப்போ காவலர்கள் திருவண்ணாமலையில் கேள்விப்பட்டிருப்பீங்க, காவலர்கள் வந்து தாயார் முன்னிலையே பெண்ணை கற்பழித்தது, வேலியை பயிரமைந்ததை போல். உடனடியாக அவனை என்ன பண்ணியிருக்கணும்? ஹேங்கிங்கில் போடணும். அதையெல்லாம் விட்டுவிட்டு இது மாதிரி ஆட்களையெல்லாம் நீங்கள் விட்டு வைத்திருப்பதை ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்க முடியும்னா, அரசு இயந்திரம் வந்து செயலற்று இருந்து கொண்டிருக்கிறது, செயல்திறன் இழந்து இருக்கிறது. அரசின் மீது பயம் இல்லை. ஆட்சியாளர்கள் மீது பயம் இருந்தால் அப்படி ஒரு வேலையை செய்வாங்களா? செய்ய முடியுமா? அதுவும் வந்து இதாக இருந்துக்கிட்டு நம்ம காவல்துறையிலே இருந்து கொண்டு அது மாதிரி வேலையை செய்ய முடியுமா? அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அஜித்குமார் மரணத்திலே தான் நம்ம பார்த்தோமே, அது அந்த மரணம் எதுக்காக ஏற்பட்டதுன்னே தெரியலை. ஏதோ ஒரு 10 லட்சத்தை திருடிட்டாரு, அடித்து கொண்டாங்க, என்ன காரணம்னே தெரியாமல் ஒரு உயிர் போயிருக்கிறது தமிழகத்தில். நீங்கள் சும்மா ஜெய்பீம் படத்தை பார்த்துட்டு வந்து கண் உருகிறது, கண்ணீர் வருகிறது, கசிந்து உருகுகிறேன்னெல்லாம் கதை விட வேண்டியது. ஆனால் நிகழ்வில் அப்படி இல்லையே, செயல்பாட்டில் அப்படி இல்லையே. கற்பனையில் சர்க்கரை என்று எழுதி நக்கிவிட்டால் இனிக்குமா? சர்க்கரையை கொடுத்தா தான் இனிக்கும். தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி சுபிட்சமாக இல்லையே, அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். பிரதான எதிர்க்கட்சியாக அந்த தமிழக அரசு செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டுவது எங்களுடைய கடமை. அதை எடப்பாடியார் மிக அழகாக அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறார். நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் வந்து விஜய் கூட்டணிக்காக அலைந்து கொண்டிருக்கிறீர்கள்னு. ஆம், விஜய் கூட்டணிக்காக அலைந்து கொண்டிருக்கிறோம். என்ன காரணத்திற்காகன்னு சொன்னீங்கன்னா, பிரதான எதிர்க்கட்சியாக எப்படி 2011
மறந்த மனிதநேயர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களோடு கூட்டணி அமைத்து எதிர்க்கட்சியாக கூட திமுக வரவிடாமல் அம்மா அவர்கள் செய்தார்களோ, அதை போல 2026 எதிர்க்கட்சியாக கூட திராவிட முன்னேற்றக் கழகம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் வந்து இவர்களை தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைக்கணும்னு சொல்கிறோம். ஏறக்குறைய 183 தொகுதிகளில் வந்து பிரச்சாரத்தை முடித்து விட்டார் எடப்பாடியார். ஒரு தொகுதிக்கு 3 செக்மெண்ட், ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் 10,000 to 15,000 மக்களை சந்திக்கிறார். ஏறக்குறைய ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் 35,000 to 40,000 பேரை சந்திக்கிறார். இன்னொரு 10,000 ஓட்டு இருந்தால் அவர் வந்து ஆளுங்கட்சி. ஏறக்குறைய 180 தொகுதிகளை முடிச்சாச்சு. அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 2026 ஆளுங்கட்சியாக வருவதை யாராலும் தடுக்க முடியாது. மக்கள் தயாராகிவிட்டார்கள். அதில் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, 2வது இடத்தையும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விட்டு கொடுக்க வேண்டாம், அது கூட தமிழக வெற்றி கழகம் போன்ற இயக்கங்கள் வரட்டுங்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம். சேரன் அவர்கள் வந்துட்டு இந்த கரூரில் இறந்தவர்களுக்கு விஜய் அவர்கள் ஆறுதல் தெரிவித்த நிகழ்வு கூட சரியானது தான். அங்கே போயிருந்தால் கூட ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதனால் இங்கே கூப்பிட்டு சரியானது. விஜய் அவர்கள் 2026 வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட 2031 ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதான் சரியாக இருக்கும். இப்போ 2026 கூட்டணி வைங்கன்ற மாதிரியான ஒரு அறிவுரை தான் அவரும் வழங்கியிருக்காரு. அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம்ம சொல்வதாக இருந்தால், நம்ம செய்தி தொடர்பாளராக இல்லாமல் நான் ஒரு தனி மனிதனாக சொல்வதாக இருந்தால், நீங்கள் வந்து 234 தொகுதியில் தவேகாவும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுகிறது என்று சொன்னால் 15 தொகுதிகளை தவிர ஏறக்குறைய 90-95% வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி வருகின்ற போது பிரதான எதிர்க்கட்சியாக தவேகா வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த முறை எதிர்க்கட்சினா அடுத்த முறை ஆளுங்கட்சி, இதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதைத்தான் அவர் சொல்கிறாரு. அப்படி வர்றது தான் நல்லாவும் இருக்கும். ஏன்னா இந்த மக்கள் மன்றத்திலிருந்து துடைத்தடைய பெற வேண்டிய மக்கள் விரோத ஆட்சி, மக்கள் விரோத இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதில் எங்கேயும் மறுக்க முடியாத உண்மை. 200 கோடியை அடித்து வந்து மதுரை மேயருடைய கணவர் பொன் வசந்த கைது செய்கிறீங்க. அடுத்த நாளே வந்து அந்த மேயர் பதவியில் இருக்கணுமா இல்லையா? நீங்கள் நல்லாட்சியை தருவதாக இருந்தால் நீங்கள் வந்து எத்தனை மாதம் கழித்து நீங்கள் வந்து அவங்களுடைய மனைவி இந்திராணியை வந்து நீங்கள் பதவி விலக ராஜினாமா வந்து எத்தனை மாதம்? 6 மாதம் கழித்து இது பண்ணுறது இன்றைக்கு ஊழலில் திளைத்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கவனிக்கின்ற போது தான் அப்போ வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார் 20,000-30,000 கோடியை அடித்து குவித்து விட்டார்கள்னு. எப்போ? அடுத்த ஒரு ஆண்டிலே சொன்னார். ஆட்சி அமைத்து 2021 ஆட்சி அமைத்து ஒரு ஆண்டிலே சொன்னார். அப்போ உண்மையாக தான் இருக்குமோ அதுங்கிற அளவுக்கு. ஏன்னா அதை பொய்யா சொல்லியிருந்தாங்கன்னா பொய்யா சொன்னவனே நீ அரெஸ்ட் பண்ண வேண்டியானே, நீங்கள் ஏன் வழக்கு போடலை? அப்போ அங்கே அப்போ அது சம்திங் ராங்குங்கிறது நமக்கு புரிய வருகிறது. இங்கே இவர்கள் யாருக்காகவும் எதற்காகவும் இவர்கள் செயல்பட தயாராக இல்லை. கேட்டால் தஞ்சை மண்டலம் எங்கள் மண்டலம் பாரு. தஞ்சை மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது யார்? புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் அறிவித்தார். யார்? ஸ்டாலின் அறிவித்தார். ஸ்டாலின் என்ன அறிவித்தார் தெரியுமா? அங்கே போய் மீத்தன் எடுத்துக்கலாம் அப்படி தான் அறிவித்தார். என்ன அதனால் வந்து இவர்கள் வந்து என்னென்னா பிஜேபி வந்துடும், பிஜேபி மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய மக்கள் தயாராகிவிட்டார்கள். இதிலிருந்து மக்களை மடைமாற்றுவதற்காக ஏதாவது ஒன்று சொல்லணும்ல, எதையுமே சொல்லாமல் ஓட்டு கேட்க முடியாதுல்ல. அதற்காகவே அந்த பிஜேபிங்கிற பூச்சாண்டியை காட்டி இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வந்து சென்ற தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்ததும் வந்து 20 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருக்கிற முஸ்லீம் கைதிகளையெல்லாம் நாங்கள் விடுவிப்போம்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து இஸ்லாமிய சமுதாய மக்கள் இவர்கள் மீது வெறுப்பில் இருக்கிறார்கள். நம்மளை ஏமாற்றிட்டாங்க. அதிமுக என்றைக்கும் அந்த மாதிரி பொய்யான வாக்குறுதியெல்லாம் சொன்னது கிடையாது. இவர்கள் நம்மளை ஏமாற்றுகிறார்கள்ங்கிறத இன்றைக்கி சிறுபான்மை மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் தெள்ள தெளிவாக. அதனால் வந்து தமிழ்நாட்டின் நலனுக்காக நிச்சயமாக சிறுபான்மை மக்கள் இன்றைக்கி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவைத்தலைவராக இருக்கின்ற தமிழ்மகன் ஹுசேன் அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர். சாதி மத இன வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். யார் நல்லாட்சியை தமிழகத்தில் தருவார்கள் என்பதும் தெரியும். என்ன அதனால் வந்து தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள்ங்கிற கருத்தை பதிவு. சார், இப்போ திமுக வந்து கூட்டணி நம்பித்தான் இருக்குன்னு சொல்லப்பட்டு இருக்கு. கடந்த சில நாட்களாகவே காங்கிரஸ் திமுக கூட்டணியில் ஒரு உரசல் இருக்க மாதிரியான ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. இந்த சூழல் தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடியே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கை நம்ம விட்டு போகாது அப்படின்னு பேசினார். ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை ரொம்ப புகழ்ந்து பேசக்கூடிய சூழல் இருக்குது. இது ஒருவேளை காங்கிரஸை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த ஒரு பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், ஏதாவது வந்து அந்த கரூர் சம்பவம் நடந்ததும் எடப்பாடியார் அங்கே போய் பார்க்க போகிறார். அவரை பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க. எல்லாருமே சாதாரண அரசியல்வாதியாக இருந்தாங்கன்னா விஜய் தான் காரணம்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க மிக யதார்த்தமாக அதை கையாண்டு அவர் என்ன மனநிலையில் இருக்காருன்னு தெரில, எந்த தலைவரும் அவன் தொண்டர் சாவணும்னு நினைக்க யதார்த்தமாக சொல்லுகின்றார். அந்த நிகழ்வே மொத்தமாக வந்து விஜயால் செய்யப்பட்டதுங்கிற மாதிரி இவங்க திமுகவும் இவங்களும் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அது தவறுங்கிறத வந்து ராகுல் காந்தி அங்கேருந்து ஃபோனில் பேசினாரா இல்லையா விஜய்கிட்ட? என்ன அப்போ அதில் சம்திங் ராங்கு. அதில் வந்து அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட மாரல் லைபிலிட்டியை 50% விஜய்க்கு வச்சிங்கனாலும் 50% அரசு இயந்திரத்துக்கு சொல்லணும்.
அவங்க தலைவர்களை பார்க்குற அவங்க நிற்கிறாங்க. அங்கே தடியடி நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? என்ன அப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. அதனால் வந்து இந்த ஆட்சி வந்து சரியான திசையில் பயணிப்பதாக யாரும் கருதவில்லை, உதயநிதி அன்கோவை தவிர. அதனால் வந்து இது தூக்கி எறியப்பட வேண்டிய கட்டத்தில் தான் இந்த ஆட்சி இருக்குங்கிற கருத்தை பதிய வைக்கிறேன். இல்லை இவர் ராகுல் காந்தியை புகழ்வதற்கான தொடர்ந்து காங்கிரஸ் கை நம்பிட்டு போகாதுன்றாரு. ராகுல் காந்தியை புகழ்வதற்கான காரணம் என்னமாக? இல்லை, அதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு வந்து அவர் திருநெல்வேலியில் நடந்த மாநாட்டில் அந்த அகில இந்திய பொதுச் செயலாளர் வந்து 160 தொகுதிகளை கேட்போம், 117 தொகுதிகளை பாதிக்கு பாதியாக கேட்போம்னு சொல்லி கிரீஷ் சோடங்கருங்கிறவர் வந்து சொல்லிட்டு போனார். அது ஒரு காரணம். அதற்கு அடுத்ததாக KS அழகிரி வந்து சாறை பிழிந்து விட்டு சக்கையை மட்டும் நமக்கு தருகிறார்கள்னு. அதற்கு அடுத்ததாக காமராஜரை பற்றி திருச்சி சிவா அவர்கள் சொன்ன தவறான வார்த்தைகள். அப்படி தொடர்ந்து திமுகவுக்கும் அவர்களுக்கும் வந்து ஒட்டல் உரசல் இருந்து கொண்டு தான் இருக்குது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, அங்கே ஒரு விரிசல் விழுந்து தான் நம்ம ஜெயிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏறக்குறைய 2016 மக்கள் நல கூட்டணின்னு ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைச்சு அம்மாவை எதிர்த்துருந்தாங்க. நம்ம வந்து தனிச்சு தான் நின்னோம். 2016 வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 214 தொகுதியிலையுமே ஒரு சில கூட்டணி கட்சிகள், அதுவும் கூட பெரிய கட்சிகள் கிடையாது, சிறிய கட்சிகள் கூட்டணியோடு தான் நின்னோம். 234 நின்று 44.5% வாக்குகள் வாங்கி ஆளுங்கட்சியாக ஆக்கி காட்டிய பெருமை புரட்சி தலைவர் அம்மா அவர்களை சாரும். அன்றைக்கு இருந்த அந்த மக்கள் நல கூட்டணியை வந்து தனித்தனியாக நின்றிருந்தாலே 3.5% வாக்குகளை வாங்குகின்ற அளவுக்கு தான் கம்யூனிஸ்டுகளும் அந்த இயக்கங்களும் அன்றைக்கி இருந்தன. ஆனால் வந்து ஒட்டுமொத்த மக்களினுடைய விருப்பத்திற்கு எதிராக ஒரு கூட்டணி இருக்குன்னு சொன்னால் அந்த கூட்டணி மக்கள் மன்றத்தை விட்டு தூக்கி எறியப்படுங்கிறதுக்கு மக்கள் நல கூட்டணி ஒரு உதாரணம். நான் இப்போ திரும்ப திரும்ப அதே தான் சொல்கிறேன். இந்த கூட்டணி திமுக கூட்டணி கான்கிரீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. எப்படி மக்கள் நல கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி சென்ற அந்த 2016 நடந்துச்சோ, 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2026 அதே போல் இந்த கூட்டணி தூக்கி எறியப்படும். இந்த கூட்டணி சாதித்தது என்னங்கிறதான் நாங்கள் கேட்குறோம். எதை சாதித்தீர்கள்? தமிழகத்தில் இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் மணமகிழ் மன்றங்களில் எலைட் பார்ஸை உருவாக்கி 24 ஹவர்ஸ் பாறை சொன்னாங்களா இல்லையா? 24 மணி நேரம் பாறை கொண்டு வர போகிறோம்னு சொன்னாங்களா இல்லையா? இதை ஏறக்குறைய வந்து இப்போ 8 மணி நேர வேலையை 12 மணி நேர வேலையை ஆக்கினாங்களா இல்லையா? அங்கே வந்து சாம்சங் தொழிற்சாலையில் வந்து தொழிற்சங்கத்துக்கு அங்கீகாரம் கேட்டு போராடின போது அன்றைக்கி கம்யூனிஸ்டுகள் வேதனைப்பட்டு சொன்னாங்களா இல்லையா? வேங்கவயல் பிரச்சனையில் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அதே கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களை அக்யூஸ்டாக மாற்றிட்டாங்கன்னு சொல்லி திரும்பவே புலம்புகின்றார். அப்போ என்னத்திற்காக அங்கே ஒட்டி கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காக உயிர் அங்கே ஊசலாடி கொண்டிருக்கிறது? நாங்களாக தான் கேட்குறேன். ஏதோ ஒரு குறுக்கல் வாங்கலிலே உங்களுடைய கூட்டணி அங்கே குடுக்கல் வாங்கல் கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது. கேட்டால் கொள்கை கூட்டணி. எல்லாருக்குமே ஒரே கொள்கைனா எதுக்கு தனித்தனி கட்சி வச்சுருக்கீங்க? எல்லாத்தையும் மெர்ஜர் பண்ணிட்டு போக முடியானே என்ன? ரைட்டா? நான் சாதாரண கேள்வியாக தான் நான் கேட்குறேன். எல்லாருக்கும் ஒரே கொள்கைன்னா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு தனியான கூட்டணி? அப்போ எதை செய்ய தயாராக இருக்கிறீர்கள்? ஒன்றையுமே செய்ய தயாராக இல்லைன்னா ஓட்டு மட்டும் எங்களுக்கு போடுங்க. நான் இந்த கூட்டணியெல்லாம் என்ன போய் கேட்கணும்னு கேட்குறேன். அங்கே போகிறப்ப கேட்க மாட்டாங்களா? வேங்கவேல் பிரச்சனையில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி இங்கே தூய்மை பணியாளர்கள் போராடினாங்களே, அவங்களாம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க தானே. கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? அங்கே கிட்னி எழுந்து நிலைக்கிறாங்களே, வறிய நிலையில் கிட்னி எழுந்து நிலைக்கிறாங்களே, யார் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? ஒரு நாமக்கல்லில் ஒரு லேடி சொல்லுது, என்னுடைய கிட்னியை கொடுக்க போனேன், கிட்னி நல்லா இல்லைன்னு கல்லீரல் எடுத்துக்கிட்டாங்கன்னு. இதெல்லாம் வந்து இந்த சமுதாயம் எந்த அவல நிலையை நோக்கி போயிட்டுருக்குன்னு தெரியுதா தெரியலையா? நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு கேட்கின்ற கேள்வி அதுதான். மக்கள் நல அரசாக, வெல்ஃபேர் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க, மக்கள் நல அரசாக செயல்படுவதற்கு தான் ஒரு அரசாங்கத்தை மக்களே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இங்கு தன்னுடைய மகனுக்காக மட்டுமே ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற MK ஸ்டாலின் அவர்கள் போதையின் பாதையில் செல்லாதீர்கள்னு சொல்லி இவர் வேண்டுகோள் கொடுக்குறாரு. அதை யாரோ ஒரு நடிகர் செய்யலாம், என்ன யாரோ ஒரு நடிகர் செய்யலாம். ஆனால் நீங்கள் அரசு இயந்திரத்தை கையில் வைத்திருப்பவர், குறிப்பாக உள்துறை என்கிற காவல்துறையை கையில் வச்சுருக்கிற நீங்கள், உங்களுடைய காவல்துறையை முடுக்கி விட்டிங்கன்னா நீங்கள் போதையின் பாதையை வந்து அவன் கட்டுப்படுத்த போகிறான். அதை செயல்படுத்தாமல் நீங்கள் வந்து போதையின் பாதையில் செல்லாதீங்கன்னா காசாவுக்காக போராடுறீங்க. காசாவில் உணவு கிடைக்கலன்னு வருத்தப்படுறீங்க. ஏங்க தஞ்சை மண்டலத்தில் லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் வீணாக போகுதுங்க. அது இந்த உணவு தானேங்க. அது கொஞ்சமாவது மனச்சாட்சி வேண்டாமா? எங்கேயோ போலி நாடகத்தை யாருக்காகவோ அந்த உணவுக்காக தானேங்க இங்கே போராடினாங்க தூய்மை பணியாளர்கள். நியாயம் வேண்டாமா? நம்ம போராடுகின்றதில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற திரைத்துறை உண்மையிலே வருத்தமாக இருக்கிறது. திரைக்கலைஞர்கள் காஜாவுக்காக போராடுறாங்க. இந்த பக்கத்து வீட்டில் வியாசார்பாடியில் உட்காந்துருக்கிற ஏழை மக்களுக்காக போராட தயாராக இல்லை. எல்லாமே போலி நாடகங்களாக. எடப்பாடியார் காலத்தில் நீங்கள் 33,000 போராட்டங்களை முன்னெடுத்தீங்களே. கோவன்கள் எங்கேயோ டாஸ்மாகில் ஏதோ நடந்துருச்சுன்னு போராடின அந்த கோவன்லாம் இன்றைக்கி 68 பேர் அங்கே கள்ளக்குறிச்சியில் செத்த போது அதுக்காக போராட தயாராக இல்லையே. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக சொல்வதாக இருந்தால் தமிழகத்தில் இன்றைக்கி காட்சி ஊடகங்கள், உங்களை சொல்ல சில ஊடகங்கள் நடுநிலை ஊடகங்கள் இருக்கின்றன, ஆனால் தமிழகத்தில் காட்சி ஊடகங்கள் சபரீசன் குழுவால் இன்றைக்கு வளைக்கப்பட்டு எங்களை எல்லாம் பேச அனுமதிக்கிறதுக்கு கூட தயாராக இல்லை. இன்றைக்கி சூழல் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். ஏன்னா மக்கள் இந்த ஆட்சி நடக்கின்ற மக்கள் விரோத செயல்களை நாங்கள் பொதுவெளியில் கொண்டு வந்து விடுவோம் என்று சொல்லி மொத்த சிஸ்டத்தையும் இன்றைக்கி முடக்கி வைத்திருக்கிறார்கள் தமிழகத்தில். அதனால் வந்து மக்கள் தெளிவாக தான் இருக்கிறாங்க. 26
இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு சாவுமணி அடிப்பார்கள்ங்கிற கருத்தை தான் பதிவு. நிச்சயமாக சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்தில் பண்ணிடுவோம் சார். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.